Tirunelveli, Tamil Nadu district, is popularly known for Thambirabarani massacre, a mini Jallianwala Bagh. It resulted the death of 17 labourers who marched towards the collectorate, demanding the release of number of estate workers who were arrested earlier for staging protest demanding better wages. A large contingent of stone throwing and lathi wielding police brutally assaulted the protesters, forcing them to run towards the river. Justice Mohan Commission argues that 11 out of 17 died due to drowning for demanding better facilities for these poor people. Who were they? They were the oppressed class people who worked like a slave to meet their smaller basic needs. Even now, much of their demands have not been met. நாங்கள் வந்து எஸ்சி அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு வீடு கொடுத்தவங்க கூட ஜாதி பற்றி பேசலை. ஏன்னா அவங்க இந்த முஸ்லீம்ங்கிறதுனால ஜாதி வித்தியாசம் பார்க்காம எங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மக்கள் வந்து நாங்கள் தெருவில் தண்ணி பிடிக்க போனால் தண்ணி பிடிக்க விட மாட்டேங்கிறாங்க. தீண்டாமை வன்கொடுமை பண்ணுறாங்க, குடத்தை தூக்கி எறிகிறாங்க. சக்கிலிங்க வந்து தண்ணி பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை வந்து கேவலமாக பேசுகிறாங்க. தண்ணி பிடிக்க விட மாட்டேங்கிறாங்க. பலமுறை எங்களை வந்து தொழிலை பற்றியும் பேசுகிறாங்க. பாத்ரூம் கழுவுறவங்க தானே, துப்புரவு தொழில் பார்க்குறவங்க, இவங்க வந்து இங்கே தண்ணி பிடிக்கிறதா இருந்தால் இவங்க நோய் கிருமி வந்து நம்மளை ஒட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. ஒன்று எங்களை வந்து வாழ விடுங்க, இல்லைன்னு எங்களை கருணை கொலை பண்ணிடுங்க. இந்த ஜாதியில் பிறந்திருக்கோம் அப்படின்னு எங்களை கருணை கொலை பண்ணிடுங்க. எங்கள் சமுதாயமே இருக்க வேண்டாம். எதுக்கு இப்படி ஆணவ படுகொலை நடத்துகிறாங்க? ஒவ்வொருத்தராக எதிர்த்து பேசுனா உடனே அவங்களுக்கு வெட்டிடுறது, கொன்னுடுறது. இப்படி அப்போ தப்பு நம்ம கீழேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது விளையாட்டுத்துறையில் எதுலனாலும் படிப்புலையோ எதுலனாலும் முன்னேற்றம் வந்துடக்கூடாது, இப்படியே நம்ம கீழேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த எஸ்சி மக்களுக்கு எஸ்டி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஒவ்வொரு கட்சி இருக்காங்க. ஆனால் அந்த கட்சியிலேருந்து கூட வந்து என்னை எதுவுமே கேட்கல, என்ன பிரச்சனை எதுவுமே கேட்கல. அப்புறம் பரதன் சார் வந்து வீடியோவில் பார்த்துட்டு மனித உரிமை களம் டைரக்டர் பரதன் சார் தான் என்னை வந்து கேட்டாங்க, என்னம்மா அப்படின்னு. அருந்தியர் பெண்களுக்காக அவங்க வந்து ட்ரஸ்ட்டு நடத்துகிறாங்க, அதனால் அவங்க கூப்பிட்டு என்னோடய வழக்கு எடுத்து விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இந்த வழக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த குற்றவாளிகள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சாங்க. அன்டச்சபிலிட்டி நான் கன்சியூம் பண்ணேன். தீண்டாமை கொடுமையால் ஒரு வில்லேஜில் செருப்பு போட்டு போனதுக்காக என்னை அடிச்சிருக்காங்க. இந்த வில்லேஜ் என்ட்ரு பண்ணக்கூடாது, டாமினண்ட் காஸ்ட் வில்லேஜஸில் செப்பல் போட்டு நம்ம போகக்கூடாது. காஸ்ட்னு பேசுகிறது ஒரு தலித் காஸ்ட்டை பற்றி பேசுகிறேன்னா டெவலப் ஆகிறதுக்கு, ஸோ அது பிரேக் பண்ணுறது, அதை உடைச்சிட்டு வெளியே வர்றது. ஒரு டாமினண்ட் காஸ்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு எங்களை அமுக்கிறதுக்கு, அப்ரஸ் பண்ணுறதுக்கு. எங்களுடைய லேண்ட் எங்களுக்கு வரணும். Krishnaveni, a former Dalit Panchayat president of Talayuttu Panchayat in Tirunelveli district, cannot forget the night of 13 June 2011, where a group of upper-class casteist men murderously attacked her when she was returning from Panchayat office in an auto rickshaw. She was hacked all over her body and left for dead in the darkness. She survived 15 stabs and a hacked ears even after remaining for days in ICU in Tirunelveli and later at Chennai. The fellow villagers looked her with admiration as she managed the construction of roads, building of library and the development of infrastructure with amazing speed. Then why did they attack her? It is because of the wounded egos of power lovers who could not tolerate the fact an Arundhatiya woman sitting as their boss. இந்த கழுத்தெல்லாம் வெட்டி துண்டாயிடுச்சு, இதெல்லாம் துண்டாயிடுச்சு. சிரட்டையெல்லாம் உடச்சி, இந்த சிரட்டையெல்லாம் உடச்சி ஜாயின் பண்ணி வச்சுருக்கு. இப்போ நைட்டியில் இருந்தால் அவங்கள்ட்ட காட்டலாம். இந்த கையெல்லாம் வெட்டி சதெல்லாம் துண்டாயிடுச்சு. இந்த விரல்கள் வெட்டி அவங்ககிட்ட அருவாளை திருக்கி பிடுங்கல, இதெல்லாம் துண்டாயிடுச்சு. இந்த 2 விரல் தூர விழுந்துருச்சு. இந்த காது கம்மலோட ஸ்டிச்சு அப்படியே தூர விழுந்துட்டு. Generally, less people are aware about the casteism existing in Christianity
Christians in the state belongs to mainly Paravar, Mukuvar, Udayar, Nadar, and Adi Dravidar. Mass conversions of lower caste Hindus to Christianity took place in order to escape from the discrimination. Christianity was thought to be egalitarian. Is that true? Does caste-based inequalities prevailing among Indian Christians? Basically, they love their culture. When they love their culture, they were born and brought up in casteism. That's how they lived. So people are struggling to make the difference between caste in the culture and a culture without a caste. It's a big challenge for the people. கல்லறைன்னு பார்க்கும்போது எங்கள் மறை மாவட்டத்தில் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற ஆயன்குளம் என்ற கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் சாதிக்கு ஒரு கோயில், நாடாருக்கு ஒரு கோயில், தலித்துக்கு ஒரு கோயில், 2 கோயில் இருக்குது. அதே போல் இங்கே இறந்ததுக்கப்புறம் அந்த கல்லறையிலும் நாடாருக்கு தனி, தலித்துக்கு தனி என்ற 2 கல்லறைகள் இங்கே இருக்குது. இதே போல் த்ரூஅவுட் தமிழ்நாடு முழுதும் பார்த்தா பரவலாக இந்த பாகுபாடு, கல்லறையில் பாகுபாடுங்கிறது. அந்த இதை தூக்கிட்டு போகிறது இருக்கு இல்லையா, நம்ம பிரேதத்தை தூக்கிட்டு போகிற அந்த வண்டி இருக்குது, தூம்பான்னு சொல்கிறோம். அந்த தூம்பாவில் கூட ஒவ்வொரு சாதிக்கு, இது நாடார் சாமி, கத்தோலிக்க கிறிஸ்தவருக்கு பாத்தியப்பட்டது, இது தலித்துகளுக்கு பாத்தியப்பட்டது, இது தேவருக்கு பாத்தியப்பட்டது. தனித்தனி தூம்பா அந்த கார் தள்ளிட்டு போகணும். இது வரைக்கும் அங்கே தீண்டாமை இருந்துட்டு தான் இருக்குது. One thing we are trying to organize, mobilize people. Mobilization is a very, very important factor in building communities. So as the staffs, we have staffs where we go and visit the people. Actually last week I went and visited 11 villages. I visited particularly Dalit villages, and I talked to these people, what is their problems, what they need to do. Education is one thing, the second is mobilizations. சமீப காலமாக சார்ந்த நிறைய பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, குறிப்பிட்டு மறவர் இனத்தவர்களால். ஆனால் இந்த படுகொலை செய்கிற இது போலீஸார் அந்த ஜாதி ஆதிக்கத்தில் அவங்க மேலே எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அவங்கள பேரளவுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. உண்மையான குற்றவாளிகளை தப்ப வச்சுட்டு ஏதோ ஒரு 2 சின்ன பசங்களை சேர்த்து வழக்கில் ஏற்றி விட்ருவாங்க. அதை பேக்ரவுண்ட்லேருந்து செய்கிற, ஆனால் அந்த கொலைகளை தொடர்ந்து நடத்துகிறதுக்கான குற்றவாளிகள் வெளியிலே தான் இருக்கிறாங்க. போலீஸ் முழுக்க இந்த SC/ST மக்களுக்கு எதிராக இருக்குது. நீதிமன்றம் முழுக்க SC/ST மக்களுக்கு எதிராக இருக்குது. அடுத்து அரசு அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர், ஆயுதநாட வெல்ஃபேர் ஆஃபீஸர் எல்லாருமே மாற்று ஜாதியினர், SC கிடையாது. எல்லாருமே இந்த மக்களுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பார்த்திங்கன்னா போராடிக்கிட்டே தான் இருக்கணும் தொடர்ந்து. ஆனால் ஒருபோதும் முடிவுக்கு வராது. இப்போ திருநெல்வேலியில் 32 வழக்கில் இருக்க எத்தனை அதிகாரி இருக்கணும், அத்தனை அதிகாரிக்கு தண்டனை கொடுத்தே தீரணும். ஒரு வழியே கிடையாது. நான் தான் அட்வொகேட். அதில் 32 வழக்கும் விக்டிமுக்கு நான் தான் அட்வொகேட்டு. 32 வழக்குலையும் தண்டனை கொடுத்து தான் தீரணும். அதான் கிரவுண்ட்ஸு. ஆனால் ஒரு வழக்கு கூட நீதிபதி விசாரிக்க மாட்டேங்கார். ஒரு மாதத்துக்கு எப்படியாவது ஒரு 3 மர்டராவது ஆயிரும். மாதத்துக்கு 3 வச்சுக்கோங்க, காஸ்ட் மர்டர். தீண்டாமைங்கிறது இப்போ 1-2 ஜாதியை சொல்லி திட்டுறது, எங்கள் வீட்டில் சாப்பிட்டா அடிக்கிறது. இப்போ கூட ஒரு ஊரில் கை கொடுத்ததுக்கு அடிச்சிட்டாங்க. எப்படி நீ ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் நீ எப்படி ஒரு ஹையர் பீப்புளுக்கு கை கொடுக்கலாம், ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்காண்டி அடித்து அந்த குடும்பத்தையே அடித்து ஆஸ்பத்திரியில். அதனால் தீண்டாமைங்கிறது யாராலையும் இதுதான் தீண்டாமை, இதுதான்லாம் வரையறுக்க முடியாத அளவுக்கு இந்த நெல்லையில் நடக்குது. அப்படி இருக்கும்போது நான் சார்ந்த அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது முதல்ல இவங்க இந்த இயக்கமே ஒரு அம்பேத்கர் கொள்கையை தாங்கி பிடிச்சி அவரோட சமூக நீதியை இங்கே கொண்டு வரணும். இங்கே திருநெல்வேலியில் இப்போதைக்கு காம்ப்ரமைஸ் தான் நடக்குது. சமீபத்தில் ஒரு மர்டர் நடந்தது, 2 மாதம் இருக்கும். ஒரு அம்மாவும் பையனும் பைக்கில் போகிறாங்க. அந்த புல்லுக்கட்டு வயல்லேருந்து அறுத்துட்டு வர புல்லுக்கட்டு அவங்க மேலே அப்படி லைட்டாக உரசிடுது, பட்டுருது. அதுக்கு சண்டை முதல்ல ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் இந்த சண்டைக்கு அளவுக்கு வந்துட்டான்னு திரும்ப ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி அந்த பையனே மர்டர் பண்ணுறாங்க. அம்பேத்கர்னா யாருன்னு கவர்மெண்ட் சொல்லலாம். இந்த தப்பு, உலகத்தில் பிறந்தவங்க எல்லாரும் ஒன்று தான். இந்த விஷயங்களை நான் என் தம்பிகள்கிட்ட சொல்லிக்கிட்ட முடியும், என்னால் போய் மற்றவங்ககிட்ட சொல்ல முடியல. அதே ஒரு பெரிய அட்ராசிட்டி ஆகி ஒரு வன்கொடுமையாகி பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆனால் கவர்மெண்ட்டும் போலீஸும் இது வரைக்கும் ஆச்சு அந்த மாதிரி கொலை பண்ணுறவங்களை அந்தந்த கிராமங்களில் போய் இது பெரிய தப்பு, இது வன்கொடுமை, நீ இனிமேல் இப்படி செஞ்சேன்னா உனக்கு இவ்வளோ தண்டனை இருக்குது, நீ இப்படி செய்யாத, நீ மனுஷனாக இரு, நீ மிருகமாக இருக்குன்னு போலீஸ் சொல்லலாம்.
ஏன்னா போலீஸ் அவங்க சண்டைக்கு வர மாட்டாங்க, கவர்மெண்ட்டும் சொல்லலாம். அப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தா தான் குறைஞ்சபட்சம் தெரியும். The National Crime Records Bureau statistics for 2012 tell us that every 16 minutes, a non-Dalit commits a crime on Dalit, even after the Constitution of India abolishes untouchability legally from the nation. It is significant to know and understand the mindset of people who still works for the development of Varna system, which classified humans on the basis of caste identity. However, in Tirunelveli, no difference can be seen even after the horrifying Thambirabarani massacre. Casteist behavior of modern people still reflects there. Time has already passed over in order to think whether the Indians need laws of Manu that divides human on the basis of caste identity, or whether they need laws of Ambedkar that unites India's diversity, that symbolizes to democratic principles enshrined in Indian Constitution.